ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சீனியர் செகண்டரியில் இங்கிலீஷில் லெசன் நம்பர் 23, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட் வந்து நிதிஷ் அவர் கேட்டிருந்தார் இந்த லெசனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் லெசன் நம்பர் 23, அந்த செக்ஷன் 1. ரீட் த ஃபாலோயிங் கேஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அ மேன் கால்ட் ராஜாமணி. ஸோ கீழே ராஜாமணிங்கிற ஒரு ஆளை பற்றி ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. கேஸ் ஹிஸ்ட்ரினாக்கா அவரை பற்றி வரலாறு, அவரோட பேக்ரவுண்டு, ஹெல்த்து, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் டீட்டெயில்ஸு. அது என்னென்னு பார்ப்போம். Rajamani is a boy of 12 years. He comes from the village of Tamil Nadu. His father is dead. Rajamani discontinued his education after class 6th to help his mother in running a tea shop. He has two elder brothers and two elder sisters. ஸோ ராஜாமணி வந்து 12 வயசு பையன். அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் அப்பா இறந்துட்டார். அதனால் பார்த்திங்கனாக்கா அவர் 6வது கிளாஸ்லேருந்து, அதாவது 6வது படிக்கும்போதே படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டார். ஏன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். அவங்க அம்மா ஒரு டீ கடை வச்சுட்ருக்காரு. ஸோ டீ கடையில் டெய்லி போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் படிப்பை நிறுத்திட்டார். இவருக்கு 2 அண்ணனுங்களும் இருக்காங்க, 2 அக்காங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. About 6 months ago, he developed an eye infection for which he sought medical attention. He was given several intramuscular injections. During the course of treatment, he developed an abscess at the injection site. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குனாக்கா, அவர் கண்ணில் அந்த பையனோட கண்ணில் வந்து ராஜாமணி கண்ணில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. அந்த இன்ஃபெக்ஷனுக்கு பார்த்திங்கனாக்கா மெடிக்கல் இதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க. அப்போ பார்த்திங்கனாக்கா அந்த பையனுக்கு நிறைய இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஞாபகம், இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அந்த பையனுக்கு. அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் டைமில் பார்த்திங்கனாக்கா அவருக்கு இந்த கண்ணில் வந்து ஒரு அப்சஸ்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. A couple of months later, he got a pimple on his nose which remained for several weeks and then developed into septicemia, which spreads to the rest of his face. Meanwhile, he also began to get skin lesion on his leg, also along with getting ill with TB. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறம் ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா அவர் மூஞ்சியில் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. முதல்ல மூக்குக்கிட்ட ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு வாரம் பக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிம்பிள் வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து அதாவது செப்டிக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சிச்சு அவர் மூஞ்சி ஃபுல்லாகவே. அப்புறமா பார்த்திங்கனாக்கா அவரோட ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி தோல் உரிகிற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு மாதிரி வெள்ளை கலர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு அவர் காலில் இருக்க தோலுங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கனாக்கா அவருக்கு வந்து டிபி டெவலப் ஆகிருக்கு. அப்புறம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறாங்க, தட் இஸ் கேன்சர் டெவலப் ஆகிருக்கு. When he came to treatment to Chennai with his family, he was referred to a skin department of a government general hospital. His blood was tested for HIV at the 8th cell of the Madras Medical College and found to be positive. This pointed to contaminated needles and syringes which likely source HIV infection for Rajamani. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து சென்னைக்கு வந்தாங்க. அவர் ஃபேமிலியோட சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஸ்கின் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அவரோட பிளட் டெஸ்ட்டில் ரத்தத்தில் என்ன தெரிஞ்சிச்சுனாக்கா அவர் ரத்தத்தில் ஹெச்ஐவிங்கிற வைரஸ் கலந்துருக்கு அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் போச்சு. இந்த பையனுக்கு எப்போ இந்த வயசில் ஹெச்ஐவி அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆயிருக்குனாக்கா அவர் கிராமத்தில் போயிருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல, அந்த மஸ்குலர் இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷன் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு. அதாவது ஏதோ ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு போட்ட இன்ஜெக்ஷன் வச்சு இவருக்கு போட்டிருக்காங்க, இந்த பையனுக்கு போட்டிருக்காங்க. அந்த வைரஸ் அப்படியே பரவிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. He has not progressed to AIDS yet, but is being treated for the last 2 months for septicemia, skin lesion and TB. He appeared to be responding well to treatment and will discharge shortly. ஸோ நல்ல வேளை இந்த பையனுக்கு இன்னும் ஹெச்ஐவிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் எய்ட்ஸுக்கு போகல, எய்ட்ஸுங்கிற ஒரு வியாதிக்கு வளரலை. இப்போ இவருக்கு வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்னால. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எதுக்காக கொடுக்குறாங்கனாக்கா அந்த செப்டிசிமியாங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்ஃபெக்ஷனுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கின் லைசன் அந்த ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிபிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவரோட உடம்பு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில நாளில் அவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகிடலாம்
சரியாயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வெரி சேட் கேஸ் in the point of infection through unsterile needles and syringes which could have been easily avoided. இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு சங்கடமான விஷயம். ஏன்னா அந்த முதல்ல இன்ஜெக்ஷன் போட்ட டாக்டர் பார்த்திங்கன்னா, அவர் கிராமத்தில் போட்ட டாக்டர் பார்த்திங்கன்னா, அவர் ஒரு ஸ்டெராய்டு பண்ண ஒரு சிரிஞ்சை யூஸ் பண்ணியிருந்தா, அந்த நீடில் யூஸ் பண்ணியிருந்தா பாவம் இந்த பையனுக்கு இவ்வளோ சிரமம் வந்திருக்காது. அதுதான் எப்பயுமே ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் லைனில் பார்த்திங்கனாக்கா டிஸ்போசிபிள் சிரிஞ்சை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ இது அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரினா உண்மையாக நடந்த விஷயம் தான் கேஸ் ஹிஸ்ட்ரி, இது கதை கிடையாது. ஸோ இப்போ இதில் ஒரு இன்டெக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க 23.1. ஆன் த பேசிஸ் ஆஃப் ரீடிங் ராஜாமணி கேஸ் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் த ஃபாலோயிங். சரி, இப்போ நீங்கள் இதை படிச்சுட்டீங்க இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி, இதை கீழே கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணணும் உங்கள் ஓன் இதில். ராஜாமணி பாக்ஸை போட்டு கீழே டெவலப் ஐ இன்ஃபெக்ஷன், ஹீ வாஸ் கிவன், அவருக்கு அந்த பையனுக்கு என்ன கொடுத்தாங்க அதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அந்த பேசேஜை பார்த்து. ரிசல்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஸோ ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட் என்னாச்சு, அப்சஸ் 2, அங்கே பாருங்கள் நம்பர்லாம் போட்டிருக்காங்க 2, அதாவது ரெண்டாவது ஆன்சர் இது. தேர்ட் ஒன் ஆன் நோஸ், என்ன நோஸில் என்ன வந்துச்சு, அப்புறம் பிகான் டு கெட், அப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் ஃபிஃப்த்து என்ன 2 விஷயம் ஆக ஆரம்பிச்சு பிகான் டு கெட் அப்படின்ட்டு அந்த பேசேஜ் நீங்கள் படித்து கேஸ் ஹிஸ்ட்ரி படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். பிளட் டெஸ்ட் ஃபார், எதுக்காக பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, அண்ட் ஃபவுண்ட், அதில் என்ன கண்டுபிடிச்சாங்க, காஸ் என்ன அதுக்கு ரீசனாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் எழுதணும். இதெல்லாமே ஈஸி தான், இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் வேர்ட்ஸ் used in passage which means similar to the following, write those words phrase. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா பேராகிராஃப் 2ல் ட்ரை டு obtain, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கும். ஸோ அதோட ஃப்ரேஸ் என்ன, வேர்ட்ஸ் ஃப்ரேஸ் என்னன்னு சொல்கிறாங்க. as swollen and infected area, ஸோ வீங்கி இருக்குது இன்ஃபெக்டட் ஏரியாவில், அது பேரா 2ல் அதுக்கு முன்னாடி ஆன்சர் இருக்குது. பேரானா பேராகிராஃபு. டேமேஜ் டு ஸ்கின், ஸோ ஸ்கின் டேமேஜ் ஆகுது, அதுக்கு என்ன ஒரு வார்த்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது அந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டர்டீடு, இதுக்கு பேராகிராஃப் 4ல் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஆன்சரும் கீழே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க, சும்மா காப்பி அடிக்கிறது வேஸ்ட்டு. தென் 23.2 செக்ஷன் 2, இது இன்னொன்று விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னு பார்ப்போம். Finding alternative solution has been a problem plaguing the medical community since HIV/AIDS was discovered. Let us read and learn about some such solution. ஸோ இந்த HIV/AIDS இந்த வியாதி பரவணுன்னு கண்டுபிடிச்சோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு உண்டான சொல்யூஷன், தீர்வு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அது என்னென்னு பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. A theatre troupe in Chicago Township near Petersburg, South Africa use theatre to educate the public about HIV/AIDS. Pakama, which means rise, stand up, travel throughout the township, bringing its message to the local population and encouraging participation. This is one of many ways AIDS education has diversified to reach the wider audience and help stop the epidemic spread disease. Other methods of prevention have been sought because creating a vaccine or even providing treatment for the disease that is constantly mutating and becoming resistant to the drug may take many more years. So சவுத் ஆஃப்ரிக்காவில் பிட்ஸ்பர்க்ங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சிகாகோங்கிற ஒரு டவுனில் அங்கே ஒரு தியேட்டர் மாதிரி இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா பப்ளிக் இந்த ஹெச்ஐவியும் எய்ட்ஸை பற்றி பார்த்திங்கன்னா பக்காமாங்கிற ஒரு முறையில் அவங்க எப்படி சொல்கிறது, நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா தெருக்கூத்துமாங்க, அந்த மாதிரி அவங்க பக்காமாங்கிற ஒரு விஷயத்தை நடத்தி மக்களுக்கு ஹெச்ஐவி பற்றி அதிகமாக அவேர்னஸ் கொடுத்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா தான் அதிகமாக இந்த எய்ட்ஸ் ஹெச்ஐவி பரவ ஆரம்பிச்சிச்சு. பக்காமாக்கு என்ன அர்த்தம்னாக்கா ரைஸ் அண்ட் ஸ்டாண்ட் அப், அதாவது எழுந்து நில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுனாக்கா மக்களுக்கு நிறையா பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க, நிறைய அவேர்னஸ் கிடைக்கிது. அது மூலமாக எதனால் பரவுது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாமே தெரிய வருது. அதனால் அந்த மருந்து வந்த வாட்டி இது தடுக்கிறதோட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய பலன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. The United Nations Education, Scientific and Cultural Organization has chosen to take different approach in the fight of against AIDS by using education, not medicine, to stop the spread. UNESCO's
strategy of HIV/AIDS preventing education states and impact of the disease on the society could be reduced by battling compliances, advancing commitment and improving care. It has created the five-part strategy based on the advocacy at all levels, customizing the message for various social economic groups, changing risk behavior and vulnerability, caring for the infected and the affected, and coping with the institution impact of AIDS of on society. ஸோ இந்த யுனெஸ்கோங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பெரிய லெவலில் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸை வந்து பரவாமல் தடுக்கிறதுக்காக, இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிசனோட இந்த அவேர்னஸ் கொடுக்கறது ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக ரீச் ஆகுது. இது மூலமாக அவேர்னஸ் மூலமாக எய்ட்ஸ் எல்லாமே கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவுறது கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்னால இந்த சோஷியல் எக்கனாமிக் குரூப் பார்த்திங்கனாக்கா இந்த ரிஸ்க் பிஹேவியரு, அப்புறம் எப்படி இன்ஃபெக்ட் ஆகிறது, எப்படி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த சொசைட்டிக்கு சொல்கிறதுனால அது நல்ல ரெஸ்பான்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The critical factor of renewed and effective strategies of preventing education is massive, unfailing, and unrelenting advocacy at all levels and support of political authorities at the highest national level according to UNESCO. ஸோ இந்த யுனெஸ்கோ பிரகாரம் பார்த்திங்கனாக்கா இந்த அவேர்னஸ் கொடுக்கறது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குது. இது வந்து சக்ஸஸான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா லெவல்லையும் இது வந்து பொலிட்டிக்கல் லெவல்லையும் சரி, எல்லா அத்தாரிட்டியும் சரி இதை வந்து ஃபாலோ பண்ணதுனால நிறைய அவேர்னஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. To achieve this, audience worldwide, starting with those most at risk, must be reached in culturally appropriate ways, and preventive education must be interconnected with the local way of life. ஸோ இதை வந்து பெரிய லெவலில் அவேர்னஸ் கொடுக்கணும், இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து வேர்ல்டு வைடில் அவேர்னஸ் கொடுக்கணுன்னாக்கா அந்தந்த லோக்கல் கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த இன்டர் கனெக்ட் ஆகணும். அதாவது அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் இதை அவேர்னஸ் பண்ணணும், அவங்கவுங்க கல்ச்சர் தகுந்த மாதிரி இது வந்து புரிய வைக்கணும். அப்போ இது பெரிய லெவலில் அவேர்னஸாக க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Uneven distribution of knowledge in the main factor in the uneven distribution of infection rates worldwide. Comprehension and appreciation of prevention depends on many social factors such as age, gender, education, economic condition and religious blends. ஸோ பார்த்திங்கனாக்கா இந்த நாலேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா இதோட ரீச்சும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்காது. இது மூலமாக பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் நம்மளால் இந்த விஷயத்தை கண்ட்ரோலும் பண்ணுறது ரொம்ப அன்ஈவனாக போயிடும். அதாவது பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். சும்மா ஒரு பக்கம் வந்து அவேர்னஸ் மட்டும் பேருக்காக பண்ணுவாங்க, இந்த பக்கம் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஸோ இதெல்லாமே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதோட காம்ப்ரிஹென்ஷன் அப்ரிசியேஷன் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இந்த சோஷியல் இவங்களுக்கு கொடுத்தாகணும். அது ஏஜ் ஆகட்டும், ஜெண்டர் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், எக்கனாமிக் கண்டிஷன் ஆகட்டும், இல்லை அவங்க ரிலீஜியஸ் பிலீஃப் ஆகட்டும், இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The message must be tailored for different groups in order to enable them to understand the pass on the message. UNESCO believes that by discriminating information to help people understand what AIDS does to the body, it can reduce misconception and lessen vulnerability to the disease. However, it is important not to have a negative campaigns as these often lead to a stigmatization and discrimination. ஸோ மெசேஜ் எப்படி இருக்குன்னாக்கா, ஏன்னா பல வகையான குரூப்ஸ் ஆஃப் மக்களை வந்து சமுதாயத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம், அதை பற்றி பேச போகிறோம். பல ஜாதிகள் இருக்கும், பல மதங்கள் இருக்கும், அவங்க வந்து கல்ச்சர் இருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து மனசில் வச்சு இதை வந்து புரிதல், இந்த எய்ட்ஸை பற்றின புரிதல் வந்து மக்களுக்கு பெரிய லெவலில் அவங்க இது பண்ணாங்க, பரப்புனாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இது ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்தி எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் கரெக்டாக போய் சேர்கிற மாதிரி, எஜுகேஷன் போய் அவேர்னஸ் கரெக்டாக சேர்கிற மாதிரி அவங்க பண்ணாங்க. எய்ட்ஸ் கேன் பி ப்ரிவென்டட் இஃப் சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள் லேர்ன் how the virus spreads and do not participate in the risky behavior. No institution has a greater ability to affect all aspects of the community than school, as they can reach the age group between 10 to 25 where most of new infection occur each year.
ஸோ இந்த அவேர்னஸ் மெயினாக எங்கே கொடுக்கணுனாக்கா இருக்கிறதே நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ் பெஸ்ட்டு எடுனாக்கா ஸ்கூலில் தான் பார்த்திங்கனாக்கா பசங்கள்லாம் வளர்கிற இடம், அவங்களுக்கு தான் இது அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் இதை அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ 10லேருந்து 25 வயசு பசங்களுக்கு வேர்ல்டு வைடில் அவேர்னஸ் கொடுத்திங்கனாக்கா இது வந்து இந்த ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். அவங்களும் ரிஸ்க் இல்லாத பிஹேவியர்ஸ் எல்லாமே அவாய்டு பண்ணுவாங்க. அது மூலமாக இந்த எய்ட்ஸ் HIV எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Caring for both the infected and affected has become more important as AIDS has a greater effect on the population wide. ஸோ இந்த உலக லெவலில் வேர்ல்டு வைட் இந்த உலக லெவலில் பார்த்திங்கனாக்கா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அஃபெக்ட் ஆனவங்களும் சரி அஃபெக்ட் ஆகிறவங்களும் சரி 2 பேர்த்தையும் சமமாக ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. AIDS could undermine all health services, education institution and public services, making it increasingly difficult to maintain government and stability because of the loss of human capital. As UNESCO stated, the critical task is to protect the core function and key social, economic and political institutions from the onslaught of HIV/AIDS. By using education to prevent AIDS rather than relying on the medicine to treat, UNESCO has placed the responsibility to government, to education system and people themselves. Only through commitment can this strategy be given the opportunity to save lives and lessen to the impact of AIDS on society. ஸோ இந்த எய்ட்ஸை பற்றி பார்த்திங்கனாக்கா இந்த ஹெல்த் சர்வீஸ் ஆகட்டும், இல்லாட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், இல்லாட்டி பப்ளிக் சர்வீஸ் ஆகட்டும், இங்கெல்லாமே பெரிய லெவலில் அவங்களுக்கு சிரமங்கள் இருக்குது. இதை வந்து அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக. அதனால் யுனெஸ்கோ வந்து உலகத்தில் இருக்க எல்லா கவர்மெண்ட்டுக்கும் என்ன சொல்லியிருக்குனாக்கா, கவர்மெண்ட்டும் அவேர்னஸ்க்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா வருஷத்தில் பல 1000 மக்கள், பல லட்சம் மக்கள் பார்த்திங்கனாக்கா இது மூலமாக இழப்பு வருது, அதாவது மனித இழப்புகள் வருது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டும் அந்தந்த லோக்கல் கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இன்டெக்ஸ் கொஸ்டின் 23.2 இருக்குது. அதை பார்த்திங்கனாக்கா, நேம் த தியேட்டர் குரூப் தட் ஒர்க்கிங் டு காம்பேட் எய்ட்ஸ். ஸோ எந்த தியேட்டர் குரூப் வந்து எய்ட்ஸை பரவாமல் தடுக்கிறதுக்காக அவேர்னஸ் கொடுக்குது? இது ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்குது. ஹவு இஸ் த யுனெஸ்கோ ஃபைட்டிங் த எய்ட்ஸ் மெனான்ஸ்? எப்படி யுனெஸ்கோ வந்து இந்த எய்ட்ஸை வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு எப்படி அவங்க போராடுறாங்க, யுனெஸ்கோ போராடுறாங்கன்ட்டு கேட்டிருக்காங்க. மென்ஷன் 2 மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆன் எய்ட்ஸ். யுனெஸ்கோ வந்து எந்த 2 எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க எய்ட்ஸ் தடுக்கிறதுக்காக? வை ஸ்கூல் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் யுனெஸ்கோ ஃபஸ்ட் அகேன்ஸ்ட் எய்ட்ஸ், ஃபைட் அகேன்ஸ்ட் எய்ட்ஸ்? ஏன் வந்து யுனெஸ்கோ வந்து ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு எய்ட்ஸ்லேருந்து ஃபைட் பண்ணுறதுக்காக அதுதான் கரெக்டான இடம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? why it is important to control AIDS? ஏன் எய்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் வந்து given below are some words, they are opposites of some words used in passage. Find those words and write them in the blank given. ஸோ கீழே இருக்க வேர்ட்ஸ்க்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். நேரோ அதுக்கு என்ன, கண்டெயின் என்ன, நாட் இம்பார்ட்டண்ட் என்ன, என்லார்ஜ் என்ன, நெக்லெக்ட் என்ன, இதெல்லாமே பார்த்திங்கன்னா பேசேஜ்லேயே இருக்குது. அது நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ அது கீழே ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் பாருங்கள், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓனாக உங்கள் அறிவை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க, புரிஞ்சதை எழுதுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, திருத்திக்கலாம். ஆனால் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே காப்பி அடிக்காதீங்க, அதுலேருந்து எதுவும் கற்றுக்க மாட்டீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ்லாம் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது, எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி கைடை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கும் ஒரு தனித்தன்மையான அறிவு இருக்குது, நீங்களாம் தனித்தன்மையான ஆளுங்க, அதை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் மக்கடிக்கணும்னு நினைக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக இருங்க, நல்லபடியாக எழுதுங்க. போன 8 மாதம் 10 மாதம் படித்ததுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஷெடியூல் பண்ணிட்டு எழுதுங்க, இன்னமும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது.